ஏன்னா திராவிடம் இஸ் ஈக்குவல் டு எப்படி பகுத்து கிகுத்து வகுத்து பெயர் வச்சாலும் எந்த வழியில் பொருள் கொண்டாலும் திராவிடம் என்றால் திருடன் என்றுதான் வருது. திருட்டு திருட்டு உருட்டு கையில் கிடைச்சதெல்லாம் சுருட்டு மொத்தமா சேர்த்தால் திராவிடம். விடம் என்றால் என்ன? விஷம். குடித்தால் என்ன பண்ணுவாய்? செத்து போவாய். திராவிடம் தீராத கொடிய விஷம். அதுக்கு ஓட்டு போட்டால் என்ன செய்வாய்? அப்புறம் செத்துத்தான் போவாய். இதுதான் திராவிடம். விளங்கிச்சுன்னு நினைக்கிறேன். என்ன செய்யறது? உங்க வயிற்றுல பிறந்ததுக்கு உங்க கூட பிறந்ததுக்கு கத்திட்டாது நின்று செத்து போற, வேற என்னதான் செய்ய முடியும்? ஆனாலும் நீங்க இங்க பாருங்க, ஓடு போடாம போ, ஆனா விட்டுட்டு போய் ஒண்ணு மட்டும் நினைக்காத. இங்க பாரு, ஆண்டு கொண்டு இருப்பவன் ஆண்டவன் எல்லாரும் விட்டு போயிட்டான். ஆனா சிங்கமன் நின்று நேருக்கு நேரு நெச்சுக்கு நெச்சு வா. திராவிடனா தமிழனா? எப்படி மோதுராம்பார்? திராவிடனா தமிழனா? சண்டை. இப்ப இதெல்லாம் என்ன? தேர்தல் அரசியல். ரேஷன் கார்டுக்கு பொங்கலுக்கு 5000 தேர்தல் அரசியல். 2500 தேர்தல் அரசியல். 2500 1000 தேர்தல் அரசியல். 2500 1000 கொடுக்க முடியல, 103 ரூபாய் தேர்தல் அரசியல். 5000 2500 1000 வெறும் 103. இதெல்லாம் இதுல வருது, டெவலப்ல வருது, அப்படியே வருது, அப்படியே வருது. 45,000 கோடி சாராய வியாபாரம், டாஸ்மாக் பிசினஸ். பிசினஸ். இங்கே சட்டசபையில நிதி அமைச்சர் 45,000 கோடிக்கு வித்துக் கொண்டிருக்கிற இந்த டாஸ்மாக் வியாபாரத்தை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு அரசு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது. இது எதுல வருது? வளர்ச்சியில் வருது, வளர்ச்சியில் வருகிறது. இது என்னது? நாச அரசியல், தேர்தல் அரசியல். இதெல்லாம் தேர்தல் அரசியல். தாலிக்கு அறப்பவன் தங்கம் சாதனை. குடிக்க வச்சு 4 லட்சம் பெண்களின் தாலியை அறுத்தம், அது பெரிய சாதனை. இதெல்லாம் எதுல வருது? டெவலப்மெண்ட்ல வருது, தேர்தல் அரசியல். இந்த அரசியலில் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை தீய வைத்து கொளுத்து விட்டு மக்கள் அரசியலை நோக்கி செல்வதுதான் தமிழ் தேச அரசியல். இதுதான் இந்த நிலத்திற்கு தேவையான தூய அரசியல். இவர்கள் என்ன செய்வார்கள்? நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம். எது? ஏமாற்று, ஏமாற்று. அவனுக்கு தெரியும் ரத்து செய்ய முடியாதுன்னு. ஏன்? கொண்டு வந்தவனே வந்தான். என்ன சிரிக்கிற? நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் பெருமக்கள். கூட இருந்து கும்மி அடித்தது யார்? திராவிட திருவாளர்கள். என் தங்கச்சி அனீஸ் பேசுறா பாருங்க, பாத்திமா. என்னையே கொண்டு வந்தது யாரு? ஐயாதான். கொடிய ஆத்துர்க்கி சட்டத்தை கொண்டு வந்தார்கள் காங்கிரஸ் பெருமக்கள். கூட இருந்து கையெழுத்திட்ட பெருமக்கள் திருடர்கள் முன்னேற்ற கழக திருவாளர்கள். சிஐஏ ஐயாக்கள் தான். ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி. இதுல ரொம்ப அழகானது என்ன தெரியுமா? சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. எப்படி? இந்த சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தவர்கள் இவர்கள்தான். அதை கூட இருந்து அனுமதித்த பெருமக்கள் இந்த திராவிட முன்னேற்றக்காரர்கள். எது ஒன்று, எது ஒன்று சொல், எது ஒன்று சொல்.